நிறைவேற்றுவதற்குண்டான ஷரீர ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. இன்னைக்கு முதல் ரக்காத்துல சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்து வந்தது. அந்த ஒரு ஆயத்து ஒரு உறுதியான ஒரு ஈமான் உள்ளவனுக்கு, உறுதியான அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை உள்ள ஆளுக்கு அந்த ஒரு ஆயத்து போதும். அந்த ஒரே ஒரு ஆயத்து போதும். குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 ஆயத்தும் ஓதணும் தேவையில்லை. இந்த ஒரு ஆயத்து போதும். என்னுடைய பணத்தினாலோ, என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய ஆரோக்கியத்தினாலோ, என்னுடைய படிப்பினாலோ எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் மட்டுமே முடியும். உனக்கு ஒரு கெடுதல் ஏற்பட்டால், ஒரு தீங்கு ஏற்பட்டால், அந்த அல்லாஹ்வை தவிர மாற்றக்கூடியவன் யார் இருக்கிறார்கள் உலகத்திலே? எவ்வளவு ஒரு கௌரவமான ஒரு வார்த்தை பாருங்க. ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. வயிறு நல்ல வலி. அன்னைக்கு வைத்தியர்கள் இருந்தார்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா ஒரு நபியா இருக்கிறதுனால அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ் வயிறு வலிக்குது அப்படின்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, தூர் சீனா மலைக்கு அடியில ஒரு செடி இருக்கு, அந்த செடியை போய் பிரிச்சு அதோடைய சாரை புழிஞ்சு குடி, வயிற்று வலி சரியா போயிடும். அதே மாதிரி செஞ்சாங்க, வயிற்று வலி சரியா போச்சு. வேறொரு நாள் அதே மாதிரி ஒரு தடவை வயிற்று வலி ஏற்பட்டது. நேரா போனாங்க, அந்த செடியை பறிச்சாங்க, சாரை புழிஞ்சாங்க, குடிச்சாங்க, வயிற்று வலி மாறல. நம்ம செய்யற மாதிரி தான். நம்ம என்ன செய்வோம்? டாக்டர்கிட்ட ஏதாவது ஒரு நோயின்னு சொன்னா டாக்டர் ஒரு தடவை போவோம், அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அடுத்த தடவை மெடிக்கல் ஷாப் போவோம் இல்லையா? அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அதையே வச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப் போய் அந்த மருந்து வாங்குவோம். ஆனா அது மாறாது. இதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டாவது செடியை பறிச்சு சாரை புழிஞ்சாலும் வயிற்று வலி சரியா போல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன இது? முதல் நீ சாப்பிட சொன்ன சாப்பிட்டு சரியா போச்சு, இப்ப சரியா இல்லையே. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே முதல் வயிற்று வலி வந்தபடி எங்கிட்ட சொன்னேன் நான் தான் குணப்படுத்தினேன். செடிக்கு இல்ல சக்தி, குணப்படுத்தக்கூடிய தன்மை செடிக்கோ மருந்துக்கோ அந்த சாத்துக்கோ அல்ல, நான் தான் குணப்படுத்துறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், உனக்கு ஒரு கெடுதல் ஏற்பட்டால், உனக்கு ஒரு நோய் ஏற்பட்டால், உனக்கு ஒரு மானசீகமான ஒரு ஆபத்து ஏற்பட்டால், சாரீரிகமான ஒரு நோய் ஏற்பட்டால், பலா காஷிஃப லஹு, அவனை தவிர குணப்படுத்தக்கூடிய ஒரு யாரும் இல்லை. இது ஒண்ணு போதுங்க. ஈமான் உள்ளவனுக்கு ஒரு ஆயத்து போதும். உனக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் நாடிவிட்டால், நீ நல்லா நாடிட்டான் அப்படின்னா, அவனுக்கு எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்குதான்னு ஒன்னல்லாகிடுவான். அவன் தடுத்தால் கொடுப்பார் இல்லை, அவன் கொடுத்தால் இந்த உலகத்தில் தடுப்பார் இல்லை. லா மானியா லிமா ஆதைத வலா முஅதி லிமா மனஅத. அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம துஆ செய்ய சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொல்றாங்க. அல்லாஹ் தந்தால் தடுப்பார் இல்லை, அல்லாஹ் தடுத்தால் கொடுப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை. அதனால அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அல்லாஹ்ல கூடிய நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு உண்மையை சொல்லட்டா, டாக்டர் சொன்னாரு காலையிலையும் சாயங்காலமும் 2 பிபி மாத்திரை சாப்பிடுங்க. எனக்கு 2 பிபி மாத்திரை சாப்பிடுங்க. ஆனா எனக்கோ மாத்திரை இல்லாம ஜீவிக்கணும்னு ஒரு ஆசை, மாத்திரை தங்கியாம ஜீவிக்கணும்னு ஆசை. என்ன செஞ்சேன்? எப்படியாவது மாத்திரை இல்லாம ஜீவிக்கணும். காலையில் தஹஜ்ஜுத் தொழுது போட்டு அல்லாஹ்ட்ட கையேந்து, யா அல்லாஹ் எல்லா நோய்க்கும் ஷிஃபாவை தாடா. எப்படி? ஒட்டு மொத்தமா எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவை தாடா. இப்ப பிபி மாத்திரை பத்தி எனக்கு கவலைப்படுறதே இல்லை. பிபி மாத்திரை பத்தி கவலைப்படுறதே இல்லை. சாப்பிட்டா சாப்பிடுன்னு இல்லை.
பேருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிறது. காரணம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மருந்து சாப்பிடும் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, சாப்பிடுங்க அவ்வளவு. அதை பத்தி ஒரு கவலைப்படுறதே இல்லை. அப்போ குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், மருந்தோ மாத்திரையோ அல்ல என்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை அந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அதுக்கு பின்னால வேறொரு ஆயத்து வருது, வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு. எல்லா ரகசியத்தின் அந்தரகத்தின் தாக்கோலும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நமக்கு என்ன நாளைக்கு நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல நாளைக்கு என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி என்ன அர்த்தம்? ரகசியத்தின் தாக்கோல், ரகசியத்தின் சாவி, சாவி கொத்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அவன் தான் எல்லாம் செய்யறான். கடலிலும் கரையிலும் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். கருத்த ராத்திரியில் அமாவாசை வாவுன்னு சொல்றோம் இல்லையா, வாவு கருத்த அமாவாசையில் கருத்த ஒரு பாறையின் மீது கருப்பு எறும்பனுடைய காலடி சப்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுதுங்க, தண்ணி வெள்ளப்பிரளயம் அடிச்சுக்கிட்டு போகுது. அதுல ஒரு சின்ன ஒரு கல்லு நிக்குது. அந்த கல்லுக்கு மேல ஒரு எறும்பு. அந்த எறும்புக்கு போக முடியல, தண்ணி அலையடிச்சுக்கிட்டு போகுது. அந்த எறும்பு அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறது? நம்மள தண்ணி அடிச்சுட்டு போய் பயந்து இருக்கிற நேரத்துல எங்கிருந்தோ ஒரு இலை, காஞ்ச இலை அந்த தண்ணீர் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த கல்லுல மோதுது. அந்த கல்லுல மோதினோனி அந்த எறும்பு அந்த இலையில வந்து உட்காருது. அந்த இலை அடிச்சுக்கிட்டு போய் கரையில ஓடி சேர்த்துது. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னு நினைச்சா எப்படியும் காப்பாற்றுவான், தரணும்னு நினைச்சா எப்படியும் தருவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். ஒமா தஸ்குது மின் வரகத்தி இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை விழுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம விழாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகாது என்பதால் அருமையான தத்துவத்தை இன்னைக்கு சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சரி, இப்போ நம்ம தராவி தொழுதுனால என்ன கிடைச்சது? இன்னைக்கு தராவி தொழுது அல்லாஹ் தஆலா என்ன தர்றான், என்ன தந்தான் அப்படின்னா, காபத்துல்லா இருக்கா இல்லையா மக்காவில், காபத்துல்லா பைத்துல்லான்னு அதுக்கு பேரு. அதுக்கு காபத்துல்லான்னு சொல்ல, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லலாம். அந்த இன்னைக்கு இப்போ ரமலான்ல காபத்துல்லாவுல கூட்டம்னு சொன்னா அப்படிப்பட்ட கூட்டம், சுப்ஹானல்லாஹ், எள்ளு போட்ட விழுகாது அந்த மாதிரி கூட்டம். அந்த பைத்துல்லாவுக்கு நேரா முதல் வானத்துல பைத்துல் மஅமூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பைத்துல் மஅமூர் அங்க வந்து மலக்குகள் தவாப் செய்யறாங்க, இங்க மனிதர்கள் தவாப் செய்கிறார்கள். முதல் வானத்தில் பைத்துல் மஅமூர்ல மலக்குகள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பைத்துல் மஅமூர்ல ஒரு தடவை ஒரு மலக்கு தவாப் செஞ்சாருன்னு சொன்னா, ரெண்டாவது தடவை தவாப் செய்யணும்னு சொன்னா பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுமாமா. அவ்வளவு கூட்டம், கோடான கோடி மலக்குகள் அந்த பைத்துல் மஅமூரை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பைத்துல் மஅமூரில் தவாப் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இன்னைக்கு தராவி தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா தருகிறார். மாஷா அல்லாஹ், எவ்வளவு புண்ணியம். அதோடு முடியல, உலகத்தில் இருக்கக்கூடிய கல்லும் மரங்களும் எல்லாமே இன்னைக்கு தராவி தொழுதவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் தேடுகிறது என்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கிதாபில் எழுதுகிறார்கள். ஆகவே ஒரு பெரிய பாக்கியத்தை இன்னைக்கு நம்ம அடைஞ்சிரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் ஃபுல்லாக, ரமலான் முழுவதும் தராவி தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. அல்லாஹும்ம ரஹம்னா برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. السلام عليكم ورحمه الله.